என்னது நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காவோ? நமக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்காவப்பா. இப்பெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ செய்யறாவோ. பானு, ஏட்டி பானு, ஆத்தாடி குடிச்சது தெரியாம இருக்க கண்ணாடிய போட்டுக்கிடுவோம். இப்பதான் குடிக்காத மாதிரி இருக்கு. ஏட்டி பானு, ஒரு மனுஷனுக்கு இந்த வீட்டுல ஒரு மரியாதையே இல்ல. எம்பிட்டு நேரம் கூப்பிட்டு இருக்க, ஒருத்தர் வந்து எட்டி பார்க்க மாட்டுக்காவப்பா. என்ன ஒரு பிச்சைக்காரன் தெரியல, இந்நேரத்துல வந்து பானு போன்னு சொல்லிட்டு இருக்கான். அட நீங்களா? நான் கூட ஏதோ பிச்சைக்காரன் நினைச்சிட்டேன். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கியோ? இந்தம்மா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாரும் தின்னுங்க. என்ன இவரு ஏதோ மூக்கடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு? என்ன பிரியாணியா? பிரியாணி இது போட்டாசு மாசம்ல எங்க வீட்ல பிரியாணி எல்லாம் திங்க மாட்டோம். யார் வாங்கிட்டு வச்சது? என் வீட்ல யாராச்சும் வாங்கிட்டு வச்சனாலோ? யாரு? ஓ மலரா? என்னவோ மலரு, இந்நேரத்துல எங்க வீட்ல நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? எது உங்க வீடா? என்ன நல்லா பாருங்க, இது என் வீடு. எம்மா யாருகிட்டமா கதை விடுற? இங்க பாரு, பானு போட்டாலும் செவுத்துல மாட்டி இருக்குல்ல. என்ன இவரு பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு? ஐயோ என்ன இது வாடடிக்கு குடிச்சிருக்காரோ? ஏங்க பானக்காலுக்கு போன் போடுறேன். ஹலோ அக்கா, பானக்கா, நான் மலர் பேசுறேன். சொல்லுடி, என்ன இந்நேரத்துக்கு போன் போட்டிருக்க? ஏக்கோ, ஒரு ஆளு உங்களை தேடிக்கிட்டு என் வீட்டுக்காக தட்டிட்டு இருக்காவோ, சீக்கிரம் வாங்க. ஏட்டி எந்த ஊருக்கு இருக்க முடியாது? என்ன தேடி ஆண்டி உன் வீட்டுக்காக தட்டிட்டு இருக்கா? வந்து பாருங்க அக்கா, எந்த ஊருக்கு இருக்கேன்னு தெரியும். இந்த வாரம் டி பானக்காலுக்கு போன் போட்டுட்டேனே, இன்னும் சத்த நேரத்துல வந்துருவாவோ. ஏமா இந்நேரத்துல எங்கம்மா வெளியே போயிருக்கான்? ஏதாச்சும் வேலைன்னா போன் போட்டு சொல்லிருக்கலாம்ல. பொழுது போய் வெளியே சுத்திட்டு கிடக்காவோ. என்ன இது என் வீடுனே, உங்க வீடு பக்கத்துல இருக்கு. இது என் வீடு, மலர் வீடு. யாருமா ஏமாத்த பாக்குற? நான் போதையில இருந்தாலும் என் வீடெல்லாம் எனக்கு கரெக்டா தெரியும். ஆமா, உனக்கு என்ன இங்க வேலை? பொழுது போனா பொழுது விடிஞ்சா போதும், பக்கத்து வீட்டு கதை பக்கத்து ஊரு கதைன்னு எல்லா கதையும் பேசிட்டு இருப்பியோ. உனக்கு என்னமா வீட்டுல வெறும் வேலையே இருக்காதோ? பொழுதனுக்கு எங்க வீட்டுலயே உக்காந்துட்டு இருக்க. என்ன தைரியம்? குடிபோதையில எல்லாரையும் ஓபனால பேசிக்கிட்டு இருக்காந்தாலு. யோ, உன் வீடு பக்கத்துல இருக்கு. இரு வரட்டும், பானியாக்கா வரட்டும், உனக்கு ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுக்கறனா இல்லையான்னு பாரு. ஆமா, உங்க மாதிரி கதை பேசுறதுனாலதான் இது ஊர்ல இருக்கிற பாதி பேரோட குடும்பமே கெட்டு போச்சு. வரட்டும் வரட்டும், பானியாக்கா வரட்டும், ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி மாட்டி கொடுக்க உங்களை. யாரு அது என்ன தேடி உன் வீட்டுக்கு தட்டினது? வாங்கக்கா, முன்னாடி வந்து பாருங்க. யோ, இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? எம்பிட்ட நேரம் உனக்கு போன் போயிட்டு இருக்க, சுச்சாப்பு வந்துட்டு இருக்கு. இன்னத்துக்கு என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? போதா ஏடி பானு, இந்நேரத்துக்கு எங்கடி நீ வெளியே போய் சுத்திட்டு வர? பொழுது போனா வீட்டுல இருக்கணும்னு தெரியாதோ? உன்ன எவ்வளவு தைரியம்? குடிபோதையில வீடு கூட மறந்து போச்சு உனக்கு. உன்ன சும்மா விடக்கூடாது. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நல்லா அடிங்க, நல்லா அடிங்க. உங்களை என்னென்ன பேசலாம் தெரியுமா இந்த ஆளு? இந்த அக்களுக்கு நல்லா கும்பு எல்லாம் தெரியும் போல இருக்கு. நல்லா எகிரி எகிரி அடிக்கிறவோ. அடிங்க அடிங்க, நல்லா அடிங்க. நம்ம சண்டை போட்டதை பார்க்க எம்பிட்டு ஆனந்தமா இருக்கு. இவங்கிட்ட டியூஷன் போகணும். என் புருஷனையும் இப்படித்தான் அடிக்கணும் நானு. நல்லா அடிங்கக்கா, நல்லா அடிங்க. ரெண்டு கால்ல ஏர்ல பறக்க விட்டு அடிங்கக்கா. சொட்ட மண்டிலே கொட்டுங்கக்கா அவனை. இது என்ன மான் பரட்டைவா? என்ன தைரியம் உனக்கு? நீ வீட்டுக்கு வா. பானு, என்ன விட்டுடுமா, என்ன விட்டுடு. பரவாயில்ல, இந்த பாடு அக்காளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. நல்லா ஃபைட் எல்லாம் பண்றாவோ, கும்பு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல. ஒரு நாள் போகணும், இவங்க கூட ட்ரைனிங் போகணும். அப்பாடி, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சண்டையை நேர்ல பார்த்ததே கிடையாது. நீங்க யாரும் நேர்ல இந்த மாதிரி சண்டையை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. என்ன ஃபைட்? யோ, தினமும் குடிச்சிட்டு வர நமக்கு ரெண்டு பொம்பளை புள்ள இருக்கு, நினைவு இருக்கா இல்லையா? இப்படி தினைக்கு குடிச்சிட்டு வந்தா ஊர்ல நம்ம பத்தி என்ன பேசுவாங்க? ஏற்கனவே உன்னால இந்த ஊர்ல எனக்கு மரியாதை போச்சு. நேத்து என்னன்னா ஏத்து விட்டு போய் தட்டி இருக்க, இன்னைக்கு என்னன்னா அந்த மலர் வீட்டை போய் தட்டி இருக்க. அவ நேரத்துக்கு ஊரெல்லாம் பரப்பி இருப்பா தெரியுமா? உன்னால மானவ மரியாதை எல்லாமே போச்சு. ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு, எப்படி நம்ம கரை சேர்க்கணும்ன்ற அறிவு இல்லாம தினைக்கும் குடிச்சிட்டு வர. பானு, என் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி ஊட்டி கொடுத்தாவோ. ஆமா, ஊத்தி குடுப்பாவோ. அப்படி ஒரு நல்ல லட்சணமான ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா நீங்க? எங்கேயாச்சும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட வேண்டியதானே ஃப்ரெண்ட்ஸ்னா? ஏன் குடிக்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸோ? இனிமே குடிச்சிட்டு வந்த மண்ணெண்ணெய் இருக்குல்ல, மண்ணெண்ணெய் அதை ஊத்தி நாங்களும் சாப்பிட மாட்டோம். ஒன்ன ஊத்தி கொளுத்திட்டு நாங்கெல்லாம் நிம்மதியா இருப்போம். ஏட்டி பானு, என்ன மன்னிச்சிருட்டி. சத்தியமா சொல்றேன், இனிமே குடிக்கவே மாட்டேன். ஆமா, காலையில எந்திரிச்சா ஒண்ணும் நினைவு இருக்காது. இந்த லட்சத்து சத்தியம் வேற. இனிமே குடிச்சிட்டு வந்த அப்புறம் பாரு, டைவர்ஸ் தான் ரெண்டு பேருக்கும். உன்னை கட்டுனதுக்கு பதிலா ஏதாச்சும் பால் கணத்துல விழுந்து செத்துருக்கலாம். போய் ஒன்ன போய் கட்டிட்டு வந்த பாருச்சு. இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்காத சொல்லிட்டேன். எடுத்தேனே, உங்க அப்பனுக்கு போய் சோத்த போடு.
எப்பா ஏன்பா தினைக்கும் குடிச்சிட்டு வந்து அம்மா கிட்ட உத வாங்குற? உனக்கு ஏது காசு? ஏன் தினைக்கும் குடிச்சிட்டு வர? ஏம்மா அப்பாக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தாம்மா ட்ரீட் வச்சாவோ. ஆமா தினைக்கும் ஒருத்தர் ட்ரீட் வைக்கிற. அப்படி என்ன சாதிச்சாவும் ஃப்ரெண்ட்ஸ் தினைக்கும் ட்ரீட் வச்சு கொண்டாட? ஏம்மா நான் ஆண்டான்னு தாம்மா சொன்னேன். இந்த ராமு அங்கிள் இருக்காவுல்ல அவங்க தாம்மா ஊத்தி விட்டுட்டாவோ. ஆமா பச்சை புல்லல்ல ஊத்தி விட்டுட்டாவ. நீங்க குடிச்சிட்டு வந்துட்டியோ? ஏம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இந்தாப்பா. ஏம்மா நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்ப்பா. அம்மா என்ன சோறு செஞ்சிருக்கா? இட்லியும் பாவக்காய் குழம்பும்பா. என்ன பாவக்காய் குழம்பா? ஏமா இவன் தினக்கும் ஏமா பாவக்காய் குழம்பு வச்சுட்டு கிடக்கா? எப்ப என்ன தெரியாத மாதிரி கேக்குற? நீ தானே அவ்வளவு பாவக்காவை வாங்கிட்டு வந்து வச்சிருக்க வீட்ல. அப்படியாம்மா? சரிம்மா அம்மா எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் இருக்கும். சரி அம்மா நீ சாப்பிட்டியா? ஆத்தாடி என்ன இது சொன்னதே சொல்லிட்டு இருக்காவோ? இங்க நின்னுட்டு இருந்தா நமக்கு தான் கிறுக்கு பிடிக்கும். சோத்தை போட்டு வச்சுட்டு நம்ம போவோம். எப்ப நான் சோத்தை போட்டு வைக்கிறேன், தின்னுட்டு தூங்கு என்ன? சரிம்மா சரி சரி. அம்மா நீ சாப்பிட்டியா? எப்ப பைத்தியம் கித்தியம் பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல எங்க அப்பனுக்கு. நம்ம ஓடிடுவோம்ப்பா. ஏம்மா தியானு எங்கம்மா போன? ஏம்மா தியானு தூங்கிட்டாவ போல. நாமளும் போய் தூங்குவோம். என்ன கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சது? என்ன இது தலையில படுத்து கிடக்காரு? சரி தூங்கட்டும், காலையில பாத்துக்கிடுவோம். எப்படி படுத்து கிடக்காம பாரு, பப்பர பேன தரையில. அதான் பெட்டு இருக்கு, அவ்வளவு நிதானம் எல்லாமே குடிச்சிட்டு வர. அவ்வளவு குடி குடிச்சிருக்க. இரு காலையில எந்திரி, நான் பேசிக்கிறேன். இந்த மனசு இன்னும் எந்திரிக்கல. கிடைக்குதேன்னு கழுத்து வரைக்கும் ரெப்பிட்டு வந்தா இப்படித்தான் எந்திரிக்கிட்டோம் இருக்குது. இனி இவங்கிட்ட பேசவே கூடாது. தினக்கும் பொய் சத்தியம் பண்றான், நைட் ஆனா குடிச்சிட்டு வரான். ஆமா இதுல கொரட்டை வேற. இந்த மனுஷனை பத்தி பேசினா காலையிலேயே டென்ஷன் ஆகுது. பிள்ளைங்க காலேஜுக்கு போகணும், போய் சமைப்போம். எப்பாடி என்ன இது? தலை பயங்கரமா வலிக்கு. என்ன இது? என்ன கீழே விழுந்து கிடக்க? அந்த பானு சரியான ஆளுதான். என்ன நைஸா கீழே படுக்க வச்சுட்டு அவ மட்டும் பெட்டில படுத்து தூங்கியிருக்கான்னு. ஏடி பானு, ஏடி காப்பி கொண்டாட்டி பானு. ஒரு மனுஷனுக்கு இந்த வீட்டுல மரியாதையே இல்ல. நான் எம்புட்டு நேரமா காப்பி காப்பின்னு கத்திக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் காலையும் இல்லையே. சரி நாமளே போய் பாப்போம். ஏடி பானு, நான் மாடு கடக்கா எம்புட்டு நேரம் கத்திக்கிட்டு இருக்கேன், என்ன கால் செவிடாயிட்ட உனக்கு? உனக்கு என்ன? நீ இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. ஒரு மனுஷன் காலங்காத்தால காப்பி காப்பியும் கத்திக்கிட்டு இருக்கேன், காதுல கூட விழுகாம அப்படி என்ன வேலை உனக்கு? ஓ நைட்டு என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியலா? ரெண்டு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம், தினைக்கும் குடிச்சிட்டு வர்றது. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. பொட்டுன்னு போயிட்டீங்கன்னா குடும்பத்தை யார் பாக்குறது? ஏடி காலங்காத்தால ஏன்டி இப்படி அபசகனமா பேசிக்கிட்டு இருக்க? ஆமா உன்னால எனக்கு மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு. இனிமே என்கிட்ட பேசு, இருக்கு உனக்கு சல்லிக்கட்டி தூக்கி மூஞ்சிலே அடிச்சு போடுவேன். காலங்காத்தால எந்திரிச்சு பானு கோனு காப்பி கொண்டான்னு சொல்லிட்டு இருக்கான். ஏடி நான் அப்படி என்னடி பண்ணேன், ஏன்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஆமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணன்னு கேளு. எதுக்கு தினக்கு குடிச்சிட்டு வர? ஏடி என் ஃப்ரெண்ட்ஸுங்க தாண்டி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் ஊத்தி விட்டுட்டாங்க டி. ஆமா இவர் அப்படியே பச்சை குழந்தை பால் புட்டியில ஊத்தி குடுத்துருக்காவோ. ஏன் வேண்டான்னு சொல்ல தெரியாதோ? தினைக்கு எவனாச்சும் ஓசில கொடுத்தா குடிச்சிட்டு வரது இல்ல? ஏடி மன்னிச்சிரு டி, இனிமே குடிக்கவே மாட்டேன் டி. ஆமா இந்த டைலாக்க 1000 தடவை மேல கேட்டாச்சு, காதே வலிக்கு. ஏடி எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் டி, இனிமே குடிக்கவே மாட்டேன். ஆமா இப்படி போய் சத்தியம் வச்சுதான் அந்த கிளவி போட்டுன்னு போயிடுச்சு. ஏடி நான் உன் மேல சத்தியம் வைக்கிறேன் டி, உன் மேல சத்தியமா இனி குடிக்க மாட்டேன் டி. ஓ என்னையும் போட்டு தலை பாக்குறியோ? நான்லாம் போய் சேர்ந்தாதான் ஏன் அருமை உனக்கு தெரியும். என் மனசே ஆறல. நைட் அந்த மலர் வீட்டை போய் தட்டி இருக்கல்ல, அவ்வளவு போத தலைக்கேறிச்சு உனக்கு. இனி என் மூஞ்சிலேயே முழிக்காத சொல்லிட்டேன். போதையில வீடு கூட மறந்து போகும். என்ன எங்க சத்தம்? ஓ புருஷன் சண்டையோ? சரி லேட்டா வந்துட்டோமே. இந்த மலரை பத்தி உனக்கு தெரியுமா? ஏதாச்சும் நடந்தா போதும் ஊரெல்லாம் டமாரா அடிச்சிருவா. என்ன இதை நம்மளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காவோ? தப்பா நேரத்துல வந்துட்டுமோ? சரி இப்பதான் வந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுவோம். மாடக்கா எக்கோ மாடக்கா. என்ன யாரோ கூப்பிடுறாவோ? வாட்டி மலரு என்ன அந்த பக்கம்? ஏங்க கொஞ்சம் சக்கரை இருந்தா தாங்களே. பால்ல டீ தூளை போட்டுட்டு சக்கரை டப்பாவை எடுக்கிற காலியா கிடக்கு. இதுக்கு மேல நான் கடைக்கு போய் சக்கரை வாங்கி வந்து டீ போட லேட் ஆயிடுங்க. என் புருஷன் வேற வல்லு வல்லுன்னு கத்திட்டு கிடக்க. கொஞ்சோண்டு சக்கரை இருந்தா தாங்களேங்க. சக்கரையா? சரி இருட்டி எடுத்துட்டு வரேன். சக்கரை கேக்குறதுக்கு கதை கதையா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆஹா பரவாயில்லையே, நிறைய பொருள் வச்சிருக்காவோ. அடிக்கடி அது இல்ல இது இல்லன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு போக வேண்டியதுதான். இப்படி எல்லாம் வாங்கினாதான் நமக்கு கட்டுப்படி ஆகும்பா.
இந்தாட்டி சக்கரை. ரொம்ப நன்றிக்க. நமக்குள்ள என்னடி நன்றி எல்லாம்? ஏக்கா அது என் கடமைக்கா, நான் சொல்லணும்ல. சரிக்கா நான் போயிட்டு வரேன். சரிடி. ஒரு நாளைக்கு 10 தடவையாச்சும் அக்கா அது இல்ல இது இல்லன்னு சொல்லி வீட்டுக்கு நடையா நடக்காப்பா. அவங்க வீட்டுல ஒண்ணுமே வாங்க மாட்டாவளோ. ஆமா, நான் இப்படி இழிச்சு வாய மாதிரி இருக்கிறதுனால தான் எல்லாரும் என் தலையில மிளகா வைக்காவோ.